நான் உங்கள் மோகன். வெல்கம் டு பெண்டுலம் டவுசிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெண்டுலம் டவுசிங் எப்படி ஆட்டம், அஸ்ட்ரானமி அண்ட் பிரெயினோட சம்மந்தப்படுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பெண்டுலம் டவுசிங் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆட்டம்னு என்னன்னு பார்ப்போம். ஆட்டம்ங்கிறது ஒரு சின்ன டைனி பார்ட்டிக்கல், குட்டி பார்ட்டிக்கல். இதை நம்ம சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது. இதை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்க முடியும். இந்த ஆட்டமில் சென்ட்ரல் பார்ட் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான்கிற நெகட்டிவ் எனர்ஜி உள்ள பார்ட்டிகல் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். இந்த நியூக்ளியஸுங்கிற சென்ட்ரல் பார்ட்டில் இந்த புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள சப்பாட்டாமிக் பார்ட்டிகல், நியூட்ரான்கிறது நியூட்ரலான சப்பாட்டாமிக் பார்ட்டிகல். இதுதான் ஒரு ஜென்ரல் நியூட்ரானுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு என்னன்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜின்னு என்னென்னா, ஒரு பொருள் மூவ் ஆகும்போது உருவாகக்கூடிய எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மாலிகூல்னா என்னன்னா, ரெண்டு ஆட்டம் ஒன்று சேர்ந்து அல்ல ரெண்டுக்கு மேலே ஆட்டம் ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடியது தான் மாலிகூல்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் எடுத்துக்கோம், H2O. இப்போ ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் சேர்ந்தது தான் வாட்டருங்கிற ஒரு மாலிகூல். சரியா உங்களுக்கு? இப்போ ஒரு சாலிடு பார்ட்டிகல், ஒரு மேட்டர்னால் எல்லா இதுக்கும் பேரும் மேட்டர்னு சொல்லி ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சாலிடு மேட்டர், சாலிடு பார்ட்டிகளை ஹீட் பண்ணுறோம். அப்போ ஹீட் பண்ணும்போது ஹீட்டுங்கிற ஒரு எனர்ஜி அந்த சாலிடு பார்ட்டிகுலர் உள்ளே போகுது. சாலிடு உள்ளே போகும்போது இந்த சாலிடு பார்ட்டிகுலர் மேட்டரில் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டம்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி உள்ளே போகும்போது பம்பார்ட்மெண்ட் ஆகுது, அதாவது எலிவேஷன் ஆகுது. எங்கேன்னு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அப்போ எனர்ஜி ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துலேருந்து அங்கே உள்ளேயே ஒரு ஆட்டத்தில் இன்னொரு ஆட்டத்தில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஒரு கைனெட்டிக் எனர்ஜி உருவாகுது. இது ஒரு ஜென்ரல் காமன் பிரின்சிபல். இது ஆட்டத்தை பற்றி. இது இப்படியே வைங்க. பின்னாடி நான் அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதாவது இந்த வீடியோ இறுதி பகுதியில். இப்போ அஸ்ட்ரானமினா என்னன்னு பார்ப்போம். அஸ்ட்ரானமினா பூமிக்கு பவுண்டரிக்கு மேலுள்ள யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை பொருள்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடத்துக்கு பேர் தான் அஸ்ட்ரானமிம்பாங்க. அதாவது இந்த பூமிக்கு மேலுள்ள அந்த பொருள்களுக்கு பேர் செலஸ்டியல் பாடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காஸ்மெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் சன்னு, மூனு, நெபுலா, அப்புறம் பிளாக் ஹோல் எல்லாமே சேர்ந்து இது எக்ஸட்ரா அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பற்றி ஜென்ரலாக படிக்கக்கூடியது. பட் அஸ்ட்ரோஃபிசிக்ஸுங்கிறது நம்ம இந்த அஸ்ட்ரானமிலேருந்து ஒரு பிரான்ச்சு தான். இதோடு சேர்ந்து 2, 3, 4 பிரான்ச் இருக்குது. இதில் ஒரு பிரான்ச் தான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அதாவது என்னென்னா, ஃபிசிக்கல் பிரின்சிபலை அப்ளை பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு செலஸ்டியல் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது அதை ஸ்டாட்டிஸ்டிக் அனலைஸ் எடுத்து அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் பிரின்சிபலில் அப்ளை பண்ணி பார்க்குறது பேர் தான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறது ஒரு சன்னில் உருவாகுது. அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் சன்னில் எப்படி உருவாகுது? ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. ஹைட்ரஜன் கேஸு எல்லாம் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஹீலியம்ங்கிறது ஒன்று கிடைக்குது. அதனால் நமக்கு சன் ரேஸ் இங்கே ஃபார்ம் ஆகுதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது காமன் பிரின்சிபல் தான். இப்போ நம்ம பூமிக்கு மேலே இருக்கோம். செலஸ்டியல் பாடிங்கிறது இந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட செலஸ்டியல் பாடி இருக்குது. நம்ம சன் ஃபேமிலி, ஒரு நமக்கு குறிப்பிட்ட பிளானட்ஸ் தான் இருக்குது. இந்த அதே மாதிரி எந்த மாதிரி மில்கி வே, நம்மளுடைய இது மில்கி வேவ், இது மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே எனர்ஜி எமிஷன் பண்ணிட்டு தான் இருக்குது. எல்லாமே பூமியை நோக்கி வந்துட்டு தான் இருக்கும், பூமியை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் ஓசோன் லேயர் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறனால பெரும்பாலான இது நம்ம பாதிக்காமல் தப்பிக்கிறோம். சில இதெல்லாம் நம்ம பிரச்சனைகள் வருது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டியூ டு பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அலைகள்லாம் எழும்பும். நம்மளுடைய மைண்டில் திங்கிங்கெல்லாம் மாறும். இப்போ ஆக்சிடெண்ட்லாம் ரொம்ப நடக்குன்னு ஒரு ரஷ்யன் ரிப்போர்ட் சொல்லுது. நீங்கள் கிராமத்தில் பக்கம் போனீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் லீவ் விட்டுருவாங்க. கோயில் குளம்னு போயிட்டு அந்த இது பண்ணிட்டு வருவாங்க. அதான் அதில் நம்ம இது கஸ்டம்ஸாகவே நம்ம சவுத் இந்தியாவில் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அஸ்ட்ரோஃபிசிக்ஸும் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது. இது அப்படியே வைங்க. இதோடைய இறுதி பகுதியில் நம்ம இதை பற்றி எப்படி இதோட மேட்ச் ஆகுது, அதாவது பெண்டுலம் டவுசிங் கூட மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பிரெயினுக்கு வாங்க. இப்போ பிரெயினுங்கிறது நம்முடைய ஏறத்தாழ ஒரு 80, 85, 90, 95% உடல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிரெயின் தான். இந்த பிரெயினுடைய சைஸுக்கும்
இதோட திங்கிங் கெப்பாசிட்டியாக செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாதுங்க. எஸ்கிமோஸ்க்கு வந்து பெரிய பிரெயின், பட் ஆனாலும் அவங்களுடைய செயல்பாடு நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பிரெயினுடைய சைஸுன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொஞ்சம் மைனர் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப வித்தியாசப்படும். யானைக்கு வந்து தன்னுடைய உடல் அமைப்பு ஃபுல் உடல் அமைப்பில் 0.2% தான் அதோடைய பிரெயின் சைஸு. மனுஷனுக்கு வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து 2.5% தான் அவருடைய உடம்பை கம்பேர் பண்ணும்போது அந்த பிரெயினுடைய சைஸு. இது வந்து பிரெயினுடைய ஜென்ரல் இது. அதுவும் இல்லாமல் இன்னொரு பிரெயினில் வந்து என்னென்னா எவ்ரி செகண்ட்ஸ்லேயே வந்து லாட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா திங்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்னால். அதனால் ஆக்சிஜனுடைய நீட்ஸ் வந்து எப்போயுமே அதிகமாகவே தேவைப்படும் பிரெயினுக்கு. இந்த நியூரான்ஸ்னு தாங்க பிரெயினில் வந்து ஏகப்பட்ட பில்லியன் கணக்கில் ஏகப்பட்ட நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸில் இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து பிரெயின்லேருந்து நம்முடைய உடலுடைய பிற பகுதிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஃபுல்லாக அந்த நியூரான்கிறது தான். அந்த நியூரானுக்கு உதவி பண்ணுறது அந்த நியூரானில் இருக்கிற ஹார்மோன்ஸ் தான். அதுக்கப்புறம் கார்டெக்ஸுங்க. அந்த கார்டெக்ஸ் வந்து ரொம்ப திக்கான பொருளானதுங்க. இதுதான் நம்ம பிரெயினுடைய ப்ரொடக்ஷன் பண்ணுது. இந்த கார்டெக்ஸில் நெர்வ் செல்லுன்னு சொல்லக்கூடிய குட்டி 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 நெர்வ் செல் வந்து ஏகப்பட்டது பில்லியன்ஸ் கணக்கில் அங்கே ஆக்குப்பையாக இருக்குது. இது வந்து ஒரு பாண்டால் ஆனது. அதாவது என்ன பண்ண எலக்ட்ரிக்கல் பாண்டால் ஆனது. இந்த நெர்வ் செல் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் பாண்டால் ஆனே இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது. இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்னன்னா பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கேருந்து இங்கே தான் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஊசி பிரெயினில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, சரி சப்போஸ் ஒரு சர்ஜரி பண்ணான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் தான் மயக்க ஊசி போடுவாங்க. அதேமாதிரி பிரெயினில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைனல் கார்டிலேருந்து ஊசி போட்டு எடுத்து அதை தான் நம்ம செக் பண்ணுவாங்க. அவ்வளோ முக்கியமானது தான் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு. அதே மாதிரி முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயினுடைய யோசிக்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது காரணம் என்னென்னா ஒரு எவல்யூஷன் தேவைகள்னு கூட சொல்லலாம். மனிதனுடைய தேவைகள்னால முன்னாடி நம்மளுடைய ஏன்ஷியன்ஸ் அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறனால தான் அதிகமான இன்வென்ட்ஸ் எல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் ஏலியன்ஸை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னா, இப்போ ஒரு டைப்பிஸ்ட் இருக்காங்க. டைப்பிஸ்ட் வந்து டைப் அடிக்கிறாங்க. டைப் அடிக்கும்போது அவங்க போர்டை பார்க்க மாட்டாங்க. கடன்னு போர்டை பார்க்காமலே அடிப்பாங்க. அதை எப்படி அடிக்கிறாங்க? ஏற்கனவே கான்ஷியஸ் மைண்டில் கான்ஷியஸோட முன்னாடியே ட்ரெயின் அப் பண்ணி அந்த விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போ இருக்கிறனால தான் இவங்க வந்து போர்டை பார்க்காமலே கடன்னு டைப் அடிச்சிடுறாங்க. இது வந்து சப்கான்ஷியஸுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதே இது நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு நல்ல மூவி பார்த்துருப்போம். அந்த மூவியில் இருக்கிற ஒரு சில சீன்ஸ் வந்து நம்மளை மைண்டை வந்து நல்லா பாதிச்சிருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீன்ஸ் வந்து ரீகால் ஆகும். நம்ம டக்கு ரீகால் ஆகிறனால என்ன அந்த வேலை பார்க்க முடியாமல் போயிடும். இது வந்து அன்கான்ஷியஸ். சப்கான்ஷியஸை பற்றி அன்கான்ஷியஸ் பார்த்துச்சு. இப்போ நம்மளுடைய பிரின்சிபலுக்கு வருவோம், ட்ரௌசிங் பிரின்சிபல். இப்போ ட்ரௌசிங் பிரின்சிபல் என்னென்னா, சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்படுற டிசைர்னால மைக்ரோ மூமெண்ட்ஸ் மசில்ஸ் மூவ்மெண்ட் ஃபோராமில் ஏற்படுது. அதனால் ஏற்படக்கூடிய எனர்ஜி பெண்டிலுக்கு போய் பெண்டில் மூவ்மெண்ட் ஆகுதுங்கிற ஜென்ரலாக ஓப்பன் ட்ரௌசர்ஸ் பெண்டிலும் ட்ரௌசர்ஸ் எல்லாம் அப்படி திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்படக்கூடிய எனர்ஜி ஒரு டிசையர் நேராக ஃபோராமுக்கு வருது. அங்கே மஸ்குலர் மூமெண்ட் இருக்குது. இப்போ இந்த டைமில் என்னன்னா, அங்கே ஏற்படுற எனர்ஜினால் பெண்டுலத்தில் ஏற்கனவே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அந்த பெண்டுலத்துக்குள்ளே ஆட்டம்ஸ் இருக்குது. ஆட்டம்னால அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இந்த ஃபோராமில் ஏற்படுற எனர்ஜினால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பெண்டுலத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் இந்த எனர்ஜினால் பம்பார்ட்மெண்ட் ஆகி அது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி பொட்டன்ஷியல் எனர்ஜினால் அது மூவ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு சிலவர்கள் கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? பிரெயின், அஸ்ட்ரோஃபிசிக்ஸு ஆர் அஸ்ட்ரானமி, அதுக்கப்புறம் ஆட்டம், இது மூணு ஒன்று சம்மந்தப்பட்டு ஒரு சின்ன இது எந்த அளவுக்குங்கிற ஒரு டீட்டெயில்டு இது வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பார்ப்போம். இது வந்து நான் வாங்கின ஒரு சின்ன பெண்டுலம், அயன் பெண்டுலம்.
இதோட ரேட் வந்து இந்தியன் ரேட்டில் வந்து ஒரு 40 ரூபீஸ் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது, 40 ரூபீஸ் 45 இருக்கும். ஏன்னா இது வந்து முத நான் வாங்கினது. இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பெண்ட் மூலிமா பெண்டுலும் உங்களை நான் குட் மார்னிங் பெண்டுலும் உங்களை நான் இப்போ யூஸ் பண்ணலாமா ஒரு சில கொஸ்டின்களை கேட்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி. ஓகே, சம்மதம் கொடுத்துருச்சு. இப்போ நான் அந்த கொஸ்டின் என்கிட்ட இப்போ கேட்டு வர்றாங்கன்னா அவங்களுடைய கொஸ்டினை வாங்கி ஏற்கனவே என்னுடைய கான்சியஸில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு கொண்டு வேசி இருக்கும், அந்த கான்சியஸில் இருந்து சப்கான்சியஸில் வந்து இருக்கும், அதை அப்ளை பண்ணி அங்கே உருவாகக்கூடிய அந்த டிசையர்ஸு என்னுடைய 4 ஆர்முக்கு வந்து இங்கே ஏற்படுற மஸ்குலார் மூமெண்ட்ஸு, மைக்ரோ மஸ்குலார் மூமெண்ட்ஸு, இங்கே ஏற்படுற எனர்ஜி, இந்த எனர்ஜி எனக்கு கை மூலியமாக இந்த ஸ்ட்ரிங்கு மூலிமா போய் இந்த செயின் மூலிமா போய் இங்கே எங்கே இருக்குது, இதுதான் பெண்டுலம். இது அயன் பெண்டுலம். இந்த அயனுக்குள்ளே ஏற்கனவே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இப்போ இந்த எனர்ஜி, இந்த 4 ஆர்ம்ஸில் ஏற்படுற எனர்ஜி இந்த ட்ரெயின்ஸ் மூலம் இங்கே வந்து உள்ளே அது போகும்போது, இந்த பெண்டுலுக்குள்ளே போகும்போது அங்கே கைனெட்டிக் எனர்ஜி உருவாகுது. இதனால் சப்கான்ஷியஸில் ஏற்படுற டிசைர்களுக்கு நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களும் நிலவிட்டுருக்கு. பாருங்கள், இதை எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். இது வந்து அயன் இது தான். அதாவது பெண்டுலும் ப்ரௌசர்களுக்கு அந்த பெண்டுலும்ங்கிறது ஒரு கட்டையில் தான் இருக்குதுன்னு அவசியம் இல்லை, கிறிஸ்டலில் தான் இருக்குதுன்னு அவசியம் இல்லை. ஈவன் ரிங்கை கூட நீங்கள் வச்சு எதனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே வியூவர்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வர்ற தேங்க்யூ பெண்டுலும் வர்ற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக எல்லாமே கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு எவ்வளோ இதுக்குள்ளே சயின்ஸ் இருக்குங்கிறத முடிஞ்ச அளவு சொல்கிறேன், உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். பாய்.